அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல குலே இந்த ரெசிபி கோதுமை வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு அருமையான ஈஸியான ரெசிபி இது. இஃப்தார் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வரையில் குழந்தைகளுக்கு ஈஸியான டிஷ்ஷாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். குலே செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 250 கிராம், நாட்டு சர்க்கரை 250 கிராம், 1 ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் தூள் தேவைக்கேற்ப. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை பாகு காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் பாகு ரெடி ஆகுத அளவுக்கு. பாகு கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சம் கிளறி விடணும். இந்த நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுங்க. நாட்டு சக்கரை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுக்கலாம், ஆறட்டும். கோதுமை மாவு கூட எடுத்து வச்சுக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை கலந்து எடுத்தாச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு கூட இந்த பாகை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாகு நல்லா ஆறுன உடனே தான் இந்த மாவு கூட ஆட் பண்ணணும், இல்லைன்னா மாவு கட்டி கட்டி ஆயிரும். பாகு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவு பாகு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு இந்த பாகு கரெக்டான பதமா இருக்கு. இந்த அளவுக்கு கையை வச்சு மாவுல கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கரெக்டான பதத்துல இருக்கு. இப்படிதான் நம்ம எடுத்து போட போறோம் மாவை எண்ணெயில. மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், மூடி வச்சுக்கலாம். குலே பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இஃப்தாருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சூப்பரான ரெசிபி, நல்லா இருக்கும். பேக்கிங் சோடா ஆட் பண்ண உடனேயே மாவு நல்லா சாஃப்டாகவும் நல்லா பொங்கி வந்துடும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையான ஷேப்புக்கு மாவை எடுத்து போட்டுக்கலாம். ஆயில்ல இந்த உருண்டைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம எண்ணெயில ஆட் பண்ண உருண்டைகள்லாம் எவ்வளவு புசு புசுன்னு வந்திருக்குன்னு. நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த பேஜ் மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த குலையை ஃபுல்லாவே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா கருகிரும். மிதமான தீயில பொரிச்சு எடுக்கும் போது தான் 2 பக்கமும் சமமா வெந்து வரும். கோதுமை மாவை வச்சு டக்குன்னு குயிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இப்போ அடுத்த பேஜ் குலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம்.
இந்த குல்குலை சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். பாருங்க இந்த குல்குலை எவ்வளோ சாஃப்டா இருக்கு. மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டீ டயத்தில் சூப்பரான ரெசிபியாக இருக்கும் இந்த குல்குலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.